அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் vlog தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் பெரிய வீடியோ தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வடகம் ரெசிபி நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க இல்லையா, அதுவுமே இதில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோடனே கிச்சனை காட்டியிருப்பேன். இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தது கிடையாது. நான் தான் இந்த ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக அடிச்சிருந்தேன் ஒரு பிளேட் மாதிரி. ஸோ அதை வந்துட்டு சின்னதாக ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலை தான் காலையிலே பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் வேலை வந்துட்டு பொதுவாக எனக்கு இருக்காது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்பேன். அப்படின்றனால இழுத்து போட்டு பார்க்குற மாதிரியான வேலை எதுவும் இருக்காது. ஸோ சின்ன சின்ன க்ளீனிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முதல்ல இந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேபி வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 to 10 ஷாப்லலாம் வந்துட்டு 1 கிராம்ஸ்னு சொல்லி எப்போவாவது ஆஃபரில் போடுவாங்க. அந்த டைமில் ஒரு 4-5 பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுக்குவேன். நம்ம இது பேபிக்கெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் எனக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே யூஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு, டைனிங் டேபிள் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, இந்த மிக்ஸி, ஏர் ஃப்ரையர் இந்த மாதிரி இதுக்கெலாம் டக்குன்னு ஒரே வைப்ஸ் எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து துணியில் தண்ணி முக்கி துடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஆஃபர் அப்படின்றனால தான் வாங்குவேன். இது அதிக விலை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீனிங்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த 2 ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று வந்து வெங்காயம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. இது வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதிலே வந்துட்டு ஒரு 2 ஹூக் மாதிரி, அதாவது ஸ்டிக் பண்ணி அதில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதில் 2 கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்துட்டு வெங்காயம் நிறையவே வாங்கி வைப்பேன். ஸோ அது வெயிட் தாங்குமா தாங்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் அந்த ஹூக் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு டபுளாக வர்ற மாதிரி ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். சரி, அதை வந்து மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாட்டி விட்டுட்டேன். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி அதில் ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனேவே அதை ஹேங் பண்ணி அதில் வெயிட் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து அதை ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது வெயிட் வச்சோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்குமே ஜஸ்ட் அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு முதல்ல வச்சு பார்த்தேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கீழேயுமே திங்ஸ் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வச்சு பார்த்துட்டு, அண்ட் அந்த பேஸ்கட் மாதிரி இருக்குல்ல, அது 2யுமே நான் கலட்டி வெளியில் எடுத்துட்டேன். ஸோ ஒரு நாள் இல்லை 2 நாள் அது வந்து நல்லா ஒட்டுட்டும், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கெட்டியில் வந்து எனக்கு இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்குமே இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, கருப்பு உளுந்து மிக்ஸு, அதில் வந்துட்டு ஒரு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். நாள் நைட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதில் தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பேஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா நான் கலட்டிட்டேன். அப்புறம் வெங்காயம் வைக்கிற பேஸ்கட்டுக்கு வந்து சைட்லேயுமே வந்து ஒன்று ஒட்டி வச்சுருந்தேன், கொஞ்சம் நல்ல வெயிட் தாங்கணும் அப்படின்றதுக்காக. பட் இவ்வளோ தேவை இல்லை எனக்கு வந்துட்டு, ஒரு பயத்தினால அந்த மாதிரி ஒட்டி வச்சேன், விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு பழையபடி அந்த ஒரு ரேக் இருந்தது இல்லையா, அதே வச்சுட்டேன். ஏன்னா அது மாற்றுற வரைக்கும் நமக்கு இந்த திங்ஸ்லாம் வைக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு கிச்சனில் வந்துட்டு அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அதில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான். நோம்புக்கு பெருநாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இழுத்து போட்டு டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன் அப்படின்றனால ஓரளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் ஆகும். பட் ஃப்ரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 months ஒன்ஸ் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நோம்பு வேறு, நம்ம இன்னும் நிறைய திங்ஸ் வச்சு அடைப்போம் நோம்புக்கெலாம். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் நம்ம பண்ணணும், இதை வந்து க்ளீன் பண்ணணும், இதை அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு 4-5 நாளைக்கு அதை இழுத்து அடிச்சிருவேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அது மேலே. பட் நான் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இதை பண்ணுவோமேனு சடனாக மைண்டுக்கு ஒன்று தோணி பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ண ஆரம்பித்தா அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை பண்ணிடுவேன். அது வந்து பெருசாகவும் எனக்கு தெரியாது, ரொம்ப நேரம் இழுத்து நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்காது, டயர்ட் ஆகிற மாதிரியும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி க்ளீனிங் தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா நினச்சேன் அப்படின்னால இழுத்து அடிச்சிருவேன். அதனால அப்பப்போ யோசிச்சு டக்குன்னு பண்ணிடுறது. அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜுமே நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும்னு ஐடியா பண்ணலை.
சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வெஜிடபிள் வைக்கிற பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்துட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து இங்கே பால் வரும் இல்லையா, அந்த டப்பா அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு வெஜிடபிள்ஸ் போட்டு வைப்பேன். இப்படி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. ஒரு 1 வீக்குக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். ஓகே, அண்ட் இந்த டைமில் சின்னதாக ஒரு ஹிஜாப் ரிவ்யூவும் பார்த்துடலாம். இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ZZ Boutique அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா வாங்கினது. நான் வந்து இங்கேயே வாங்கிக்கிட்டேன், துபாயிலேயே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து அங்கே சென்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி துபாயில் உள்ள அபாயாஸ் அண்ட் சால்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும், இந்தியாவில் உள்ளது கிடையாது. அண்ட் துபாயில் உள்ள அபாயாஸ் அதுக்கப்புறம் ஹிஜாப்ஸ் அதோட குவாலிட்டி எல்லாமே நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இவங்ககிட்டயுமே இது வந்து நான் வாங்குறது புதுசு கிடையாது, ரெகுலராக நான் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஜாப் வாங்குகிறோம் அப்படின்னா அது அபாயாக்கு மட்டும் செட் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாங்க மாட்டோம். நம்ம வீட்டில் மேக்ஸிக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும், லெகின் டாப் இல்லை பலாசோ டாப் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் மேட்ச் ஆகணும், ஈவன் நைட்டிக்கு கூட அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் வாங்குவோம். டெய்லி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இல்லை அபாயாக்கு போட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து நம்மளாம் கலட்டுற வரைக்கும் அது தலையிலேருந்து கலரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இவங்ககிட்ட. அண்ட் இவங்ககிட்ட ஹிஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய துபாய் அபாயாஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியில் சூப்பராக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் இல்லைன்னா இந்த கலரில் எனக்கு அபாயா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்தது அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு அதை கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. இவங்ககிட்ட காட்டன் ஹிஜாப்ஸ் மட்டும் இல்லாமல் காலேஜ் போகக்கூடிய கேர்ள்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி சிந்தட்டிக்கில் இந்த மாதிரி நிறைய கிளாத்தில் வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சால்ஸ்லாம் முஸ்லீம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஹிந்து சிஸ்டர்ஸுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 குரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்குது, அபாயாக்குன்னு ஒன்று தனியாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹிஜாப்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆகணுமோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இவங்க அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிசைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து அதில் ஏதாவது வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ZZ Boutiqueோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுமே வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோம்பு வருது அண்ட் ஈத் வருது, கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஜாப் அண்ட் அபாயாஸ்லாம் தேவைப்படும். ஸோ முன்னாடி நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே போல், அதாவது சண்டே ஈவினிங் வந்து எடுத்திருந்தோம். ஒரு 4:30 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜா வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் சார்ஜாவில் ஒரு ஃப்ளோர் மில் வந்து பார்த்து வச்சுருந்தோம். அங்கே வந்து மில்லட்ஸு, ரைஸு, அதுக்கப்புறம் ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லா திங்ஸுமே வந்து அந்த இதில் கிடைக்கும். ரொம்ப நாளாக நானும் அவங்களும் போகணும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், நடக்கவே இல்லை. ஒரு நாள் சண்டே வந்துட்டு சடனாக கிளம்பியாச்சு. ஸோ திடீர்னு போகணுன்னு முடிவு பண்ணும்போது நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வெளியில் போயிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேடியம் லூலூவில் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் அங்கே வந்துடுவாங்க, நானும் அங்கே போயிட்டு 2 பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். நான் அங்கே போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணும்போது அப்போதைக்கு அவங்க வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அது வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக உள்ள மால்குள்ளே போயிட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானே ஹஸ்பண்டும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அப்போ தான் மேலே ஏறினோம், உடனே கால் வந்துச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு இறங்கி கீழே ஓடி வந்தாச்சு. சரி வந்த வேலையை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றுமே வாங்கலை, ஒன்றும் பார்க்கவும் இல்லை, உடனே வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த அன்வர் ஃப்ளோர் மில்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது சார்ஜாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு. ஓரளவுக்கு ரேட் எல்லாமே நல்ல ரீசனபிளாக இருக்கும். நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்திருந்தேன். துபாயிலுமே நிறையா ஃப்ளோர் மில் இருக்குது, நான் இருக்கிற இடத்துலையுமே நிறையா இருக்குது. ஒரு சில பொருள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். பட் இந்த இடத்துல எப்படி இருக்குது, என்ன விலை இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தான் மெயினாக இங்கே வந்தோம் நாங்கள். அப்புறம் இன்னொன்று, துபாயிலேருந்து சார்ஜா வந்து நீங்கள் வாங்குற அளவுக்கு ரேட்டு கம்மியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம அங்கேருந்து இங்கே பெட்ரோல் போட்டு வர்றது, வர வழியில் 2 சாலிக்கு இருக்கும், அதாவது டோல்கேட் இருக்கும், அதுக்கு கொடுக்குறது வந்து பார்க்கிங்க்கு கொடுக்குறது, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது துபாயிலே நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும், நமக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது, அதுக்கப்புறம் குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வரலாம். இல்லாட்டினாலும் நம்ம துபாயிலேருந்து சார்ஜா, அபுதாபி நீங்கள் மாதிரி சுற்றி பார்க்குறதுக்குலாம் நிறைய இடத்துக்கு போக தான் செய்கிறோம். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒழுங்கான பொருள் வாங்குறதுக்கு வர்றதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்லை அப்படின்னு
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்ததுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடியப்ப மாவு. ஏன்னா எனக்கு அம்மா கொடுத்த இடியப்ப மாவு முறுக்கு சுட்டே நான் காலி பண்ணிட்டேன். ஸோ எல்லா நேரமும் அம்மாகிட்ட எதிர்பார்க்க முடியல. ஆள் வருவாங்க, வரமாட்டாங்க. இப்போ காயல் பணத்துலேருந்து கூட எனக்கு அடிக்கடி சாமான் வரும். பட் அம்மாகிட்ட பரமக்குடியிலேருந்து எனக்கு சாமான் வர்றது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா அங்கேருந்து துபாய்க்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு ஃப்ளோர் மில்லில் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்தேன். எங்கள் ஊரில் கிடைக்கிற மாதிரி செக்கு எண்ணெய் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி. பட் ரேட் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது வரைக்கும் செக்கெண்ணெய் வந்து நான் இங்கே வாங்கலை. துபாயில் வந்ததுலேருந்து நான் வாங்கலை. எனக்கு ஊரில் இருந்தே காலியாகிறதுக்கு முன்னாடி வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பொரிக்கடலை, நிலக்கடலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்டு ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் இது எல்லாமே லூஸ்லேயும் வச்சுருந்தாங்க. நமக்கு ஒரு 1/4 கிலோ வேணும், 100 கிராம் வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீனட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன். இந்த காஞ்ச வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இது வந்து நானும் என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் பல்காகவே வாங்கினோம். எனக்கு ஒரு 1.5 கிலோ, அவங்களுக்கு ஒரு 1 கிலோ அந்த மாதிரி. ஸோ அவங்க பழசு தராமல் மூடையை உடச்சி எங்களுக்கு வந்து தந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வறுத்தும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஊற போட்டு அவிக்கவும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மெயினாக ஊரில் கிடைக்கிற எல்லா வகையான ஸ்நாக்ஸுமே இங்கே இருந்தது. அப்புறமா எல்லா வகையான நட்ஸுமே இருந்தது. நட்ஸில் நாங்கள் எதுவும் வாங்கலை. இதெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஷாப் வந்துட்டு இருக்குது துபாயில் எங்களுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே வாங்கலை. ஜஸ்ட் வீடியோவில் காட்டலாமே நான் லைட்டாக ஷூட் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. இந்த ஜவ்வரிசி அப்பளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கேட்டேன், இதில் ஒயிட் மட்டும் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேலை பார்க்குறவங்க எல்லாமே பிஸியாக இருப்பாங்க. நம்மளுக்குன்னு உட்காந்து பொறுக்கிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. நான் சொன்னேன், நானே எடுத்து தரேன், எனக்கு வெயிட் மட்டும் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உட்காந்து வெள்ளை கலரில் இருக்கிற அப்பளமாக பார்த்து கொஞ்சம் பொறுக்கி இது மட்டும் வெயிட் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தக்காளி முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயல்பட்டினத்தில் ரீசன்ட் டைமில் தான் நான் சாப்பிட்டேன். இந்த தடவை நான் போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி ஷூட் பண்ண என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு வீடியோவில் பார்த்தா ஓகே இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்றதுக்காக லைட்டாக ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரைஸ் வந்து நான் சோனா மசூரி ரைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக பொன்னி அரிசிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். பட் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தகுந்த ரேட்லேயும் அது கிடைக்கல. இங்கே வந்து அவங்களோட பிராண்ட் பொன்னி ரைஸே இருந்தது. லூஸில் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு கூட. பட் நம்ம ஒரு மூடையாக எடுத்தோம். ஒரு மூடையில் வந்து 18 கிலோ இருக்கும். அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 77 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ரைஸ் தான் அன்வா தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி. இது வந்து பாயில்டு ரைஸ் தான். ஸோ இதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு மூடையாக எடுத்துட்டு ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆளுக்கு 9 கிலோ வர மாதிரி அவங்கக்கிட்டே நாங்கள் பிரித்து தர சொன்னோம், தந்துட்டாங்க. இப்போ ஒரு முறை எடுத்தாலுமே நமக்கு யூஸ் ஆக தான் செய்யும். கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறோம் இல்லையா, நிறைய வாங்கி அது நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால இந்த தடவை ஆளுக்கு பார்த்தியாக ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஓகே அப்படின்னா ஆளுக்கு ஒரு முறையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரிசி வாங்கியிருந்தோம். பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஆக்கி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இனிமேல் இன்ஷால்லா இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். இந்த கடலை, அதுக்கப்புறம் மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினேன். இந்த கியூன்வா அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிறைய பேர் கினோவா, குயின்வா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு 1/2 கிலோ மட்டும் இதில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாமை, வரகு, திணை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் பொரிக்கடலை வாங்கியிருந்தேன். பொரிக்கடலையுமே இங்கே ரேட்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் பட்டாணி, அதுக்கப்புறமா ஒரு 2 கிலோ கிட்ட இடியப்ப மாவு வந்து வாங்கியிருந்தேன். 2 கிலோ மட்டும் போதும். முதல்ல நமக்கு நல்லா வருதான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு அம்மா வச்சு தர மாவை தவிர வேறு எதுவுமே செட் ஆகாது. இங்கே வந்து நிறைய தடவை கடையில் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா வரலை. ஸோ அதெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணி தான் நான் காலி பண்ணேன். ஸோ அதனால் ஒரு 2 கிலோ மட்டும் வாங்கினேன். அது எனக்கு இடியப்பம் வராட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, முறுக்கு பண்ணியாவது நான் காலி பண்ணிடுவேன். ஸோ ஒரு டவுட் இருந்தனால இப்போதைக்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கிலோ வந்துட்டு 5 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 10 கிராம்ஸ் வந்துச்சு 2 கிலோ. அண்ட் அது போக நாங்கள் வாங்கின அரிசி அது எல்லாத்தையும் சேர்த்து பில் போட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம். அண்ட் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர் ஷாப் வந்துட்டு ஒன்று இருக்குது. அங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு வருவோமான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு போயிருந்தோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி 1-2 கடையில் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரேட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால போயிருந்தோம். பட் எனக்கு வந்து பார்க்க அங்கே விட இங்கே எல்லாமே ஒரு 2 கிராம்ஸ் ரேட் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்தது. 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் வரைக்கும் ரேட்டு கூட இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நிறையா பூஜை சாமான்லாம் இங்கே இருந்தது. இந்த ஹிந்துஸ்லாம்
கோயிலுக்கு போகும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பூஜை சாமான் எல்லாமே இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா வகையான பூவுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தமிழ் ஷாப் தான், முருகன் ஃப்ளவர் ஷாப். இதோட நேம் வந்து ஏதாவது ஹிந்து சிஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பூஜை சாமானுமே இங்கே இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே நாட்டு காய்கறியுமே கொஞ்சம் நிறையாவே இருந்தது. இந்த சின்ன வெங்காயம்லாம் பார்க்கவே நல்லா பளபளன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது, ஊர்லலாம் கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மினி பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் சீனி அவரைக்காய், கோவக்காய், அதுக்கப்புறம் மெயினாக பாவக்காய் வந்து இந்த பொடி பாவக்காய் இருக்கும்ல குட்டி குட்டியாக, அந்த பாவக்காய் வந்து மோஸ்ட்டாக இங்கே கிடைக்காது. ஸோ அந்த பாவக்காயுமே இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் மெயினாக கருணக்கிழங்கு வந்து இங்கே கிடைக்காது. இந்த சேப்பங்கிழங்கு மாதிரி பெருசாக வரும் இல்லையா, எலிஃபெண்ட் யாம்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுதான் இங்கே கிடைக்கும். பட் கருணக்கிழங்குமே இங்கே இருக்குது. அதை இப்போ தான் நான் வீடியோலையே பார்க்குறேன் எடிட் பண்ணும்போது. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லியிருந்தா பாவம் அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. பட் நாங்கள் அன்னைக்கு அங்கே எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு ரேட் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பூலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பூஜை சாமான்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த சூடம், சந்தனம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் விளக்கேற்றுற எண்ணெய், குங்குமம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன், யாருக்காவது யூஸ் ஆகும், பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. அதாவது இன்டோர் பிளான்ஸ் வந்து ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியுமே நான் நினப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வளர்க்குறதே இங்கே பெரிய பாடாக இருக்குது, இதில் எங்கே செடி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை. பட் இப்போ வந்துட்டு எனக்கு குட்டி குட்டியான இன்டோர் பிளான்ஸ்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு. நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரியான பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தா நல்லாயிருக்கும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் வந்து நம்ம இறங்கணும். சும்மா அதை ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ண தெரியாமல் நாசமாக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இங்கேயுமே கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ரேட்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் பார்த்துருந்தேன். மோஸ்ட்லி இங்கே அவுட்டர் பிளான்ட் தான் நிறையா இருந்தது. இன்டோர் பிளான்ஸில் மணி பிளான்ட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய இடம் வந்து பார்த்து வச்சுருக்கோம், பிளான்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி. அங்கே போகணும் ஒரு நாளைக்கு, இன்ஷால்லா அந்த டைமில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது நீங்கள் வீட்டில் நிறைய இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து எனக்கு கொடுங்க, கொஞ்சம் யூஸாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா பார்க்கிங் வந்துட்டு 1 ஹவருக்கு தான் போட்டிருந்தோம். அண்ட் இங்கே பார்க்கிங்க்கு வந்து பெருசாலாம் ரூபா கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 dirhams அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். துபாயில் வந்துட்டு சண்டே பார்க்கிங் ஃப்ரீ, பட் சார்ஜாவில் வந்துட்டு ஃப்ரைடே தான் பார்க்கிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வந்து ஃப்ரைடே தான். யுஏஇ ஃபுல்லாகவே ஃப்ரைடே தான் கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தது முன்னெல்லாம். பட் கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோ கடலை மட்டும் எடுத்து நான் வந்து வறுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை இதே வந்து ஸ்நாக்ஸாகவும் நான் கொடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஏதாவது நம்ம சட்னி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் தேவைப்படும். ஸோ அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் எடுத்திருந்தேன். நோம்புக்கு வந்து இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சஹர் டைமில் வந்துட்டு சைடிஷ்க்கு வந்து இது வந்து பொரிச்சிக்கலாம். சரி அதை ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வீட்டு புழுங்கல் அரிசிலையுமே நம்ம பண்ணலாம், பட் பச்சரிசியில் பண்ணும்போது இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ சரியாக ஒரு 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற ஏதாவது டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துடணும். வந்து திக்காக அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நல்லாவே தண்ணியாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கூழ் காய்ச்சி அதுக்கப்புறம் பண்ண போகிறது இல்லை. இது அப்படியே டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஆவியில் சின்ன சின்னதாக தோசை மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து நான் லாஸ்ட் இயரே நான் போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் திரும்பவும் ரெசிபி கேட்டிங்க அப்படின்றனால தான் திரும்பவும் நான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. மாவு நரன்னு அரிசியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கடையில் கம்பு இட்லி தோசை மாவுக்குமே நான் இதோட சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இது அரைக்கும் போதே சேர்த்து அதே மிக்சியில் நம்ம அதையும் அரைச்சி எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதனால் இதையுமே கையோட அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வடகத்துக்குள்ளே வேலை வந்து நான் பார்த்தேன். இதுக்கு அளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு உப்பு
சேர்த்து புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி அண்ட் தோசை ரெண்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அது வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து உப்பு போட்டுட்டு ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வடகத்துக்குள்ள மாவு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அந்த தோசை மாவை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் மாவு இருக்கணும், ரெண்டும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்துடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கீரை பொடி நான் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது காஞ்ச மிளகா, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு ரெண்டையுமே லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கூட நல்லா வாசமாக இருக்கும். நான் இது சேர்த்துட்டு முழு ஜீரகமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காஞ்ச புதினால இருக்குது இல்லையா, அதுவுமே என்கிட்ட வந்து இருக்கும். இது வந்து பிளெயின் டீ போடுறதுக்கு நான் வந்து வச்சுப்பேன். இதுலேருந்து ஒரு 2-3 இலை போட்டுட்டு நம்ம பிளெயின் டீ போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அது என்கிட்ட இருந்தது அப்படின்றனால அதுவுமே கொஞ்சமாக இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான இலை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா வேலை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றனால. அண்ட் 2லேயுமே தண்ணி வந்து கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமிங் பிளேட் மாதிரி வரும் இல்லையா, இது வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே நம்ம துணி போட்டும் அவிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த ஆடி ஈகோ பேக் சர்க்கிள் பேப்பர் வந்துட்டு இருக்குது, பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே சர்க்கிளாக வரும் இல்லையா, அது வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ரவுண்டாக ஏதாவது ஒரு துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ஈஸியாக வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டீமிங் பிளேட்டில் வந்துட்டு லைட்டாக நான் தண்ணி வந்து தெளிச்சிக்கிறேன். அப்போ தான் பேப்பர் வந்து அதில் ஒட்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வர மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வந்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ தண்ணிலாம் நல்லா கொதிச்சு அதில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணும்போது மட்டும் ஒரு 30 செகண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கும் இல்லையா, ஒரு 10 செகண்ட்லேயே நமக்கு ஈஸியாக ரெடியாகி வந்துடும். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து வேறு வேலை இல்லை, மெனக்கட்டு ஒன்று ஒன்றா உட்காந்து சுட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அவ்வளோலாம் டைம் எடுக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதுவாகவே இப்படி உறிஞ்சு வந்துடும். நம்ம இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துட்டு நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே காய வச்சிடலாம். நீங்கள் ஒரே டைமில் 2 சட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம மணிக்கணக்காக நின்று அது வந்து கூழ் காய்ச்சி அதுக்கப்புறம் வெயிலில் போய் ரொம்ப நேரம் உட்காந்து அதை குட்டி குட்டியாக நம்ம உருட்டி வச்சு அதை காய வச்சு எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது காயறதுக்கு நமக்கு வெயிலுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஃபேன் காற்றுல ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லாவே காஞ்சி வந்துடும். அண்ட் அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் இது குளிர் டைம் அப்படின்றனால மோஸ்ட்டாக வெயிலில் காய வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது. இப்போ துபாயில் லைட்டாக வெயில் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா வெயிலில் காய வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வச்சே காய வச்சுக்கலாம். அதனால தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் 2 பாத்திரத்தில் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றனால கரெக்டாக ஒன்று வெந்து எடுத்து அதை ஊற்றி வைக்கிறதுக்குள்ளே இன்னொன்று ரெடியாகி வந்துடும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வேலையை வந்து முடிச்சிட்டேன். அண்ட் இது ரொம்ப நேரத்துக்கு சூடாகவும் இருக்காது, சீக்கிரமாகவே ஆறிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஆறினது எல்லாத்தையுமே டேபிளில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட் விரித்து அதில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேனை போட்டு விட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து காஞ்சி வந்துடும். ஸோ நான் ஹாலில் இருக்கும் போது இது ஹாலில் இருக்கும், இல்லை நாங்கள் ரூமில் தூங்க போகிறோம் அப்படின்னா இந்த பேப்பரை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே உள்ள ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் வச்சு அங்கே காய வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுக்குன்னு ஒரு இடத்துல ஃபேன் போட்டு வைக்காமல் ஃபேன் எங்கே ஓடுமோ அந்த இடத்துல இதை தூக்கி மாற்றி வச்சிட்ருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 30 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மெஷரிங் கப்பில் 2 கப் சேர்த்துருந்தேன், அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருந்தது. இப்போவே கவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 27 கிட்ட வந்துருந்துச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சி. இதே மாதிரி இன்னொரு 2 நாளைக்கு காய வச்சோம் அப்படின்னாலே செம்ம சூப்பராக காஞ்சி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வெயிலில் காய வைக்கக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுங்கள், அதாவது
ஃபஸ்ட் நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பிளேட்டில் அள்ளி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது நாள் எடுத்திருந்தேன். 2வது நாள் இன்னுமே நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. அது நம்ம உடைச்சி பார்க்கும்போது அது உடைக்க வரணும், இல்லை அது உள்ளே காயாமல் பச்சையாக இருந்ததுன்னா ஒரு மாதிரியா துவண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ உடைக்க வந்துருச்சு அப்படின்னாலே நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் இதையே குட்டி குட்டியாக நம்ம சுட்டு எடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் அதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நான் இந்த மாதிரி பெருசாக ரெடி பண்ணி வச்சுட்டு உடைச்சிட்டு பொரிச்சிக்குவேன் தேவைப்பட்டதுன்னா. அண்ட் ஸ்டோர் பண்ணும்போதுமே இவ்வளோ பெருசாக நம்மளால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய பாக்ஸ் தேவைப்படும். நான் வந்து மொத்தமாக குட்டி குட்டி பீஸாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இதை இப்போ வந்து உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். அண்ட் மெயினாக இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். இந்த ரவுண்ட் அப்பளம்லாம் லேசாக காஞ்சிருந்தா கூட லைட்டாக பொரிஞ்சிரும். பட் இதுக்கு வந்து நல்லாவே எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம உடைச்சிட்டு பொரிக்கணும் அப்படின்னாலும் பொரிச்சிக்கலாம், இல்லை முழுசாக பொரிக்கணும் அப்படின்னாலும் பொரிச்சிக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு இல்லையா? டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோம்புக்கு சஹரில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இது வந்து நம்ம ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 2 நாளாக நான் அப்படியே விட்டுட்டேன். அது நல்லாவே ஸ்டிக்காக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை மாட்டிட்டு அதில் திங்ஸ் போட வேண்டியதான். அந்த கீழே இருக்கிற பெரிய பேஸ்கெட்டில் வந்துட்டு வெங்காயம் போட்டிருந்தேன். அண்ட் மேலே உள்ளது வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ஏதாவது வாங்கினோன்னா போட்டு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு இஞ்சி மட்டும் தான் கொஞ்சம் நிறையா இருந்தது. வெள்ளைப்பூடுமே 1-2 வெள்ளைப்பூடு தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் அப்படியே வச்சேன். அண்ட் முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த வெங்காயம் இஞ்சிலாம் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஷீட் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் சுத்தமாக மறந்துட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பெருசாக மூடு இல்லை. சரி நெக்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் மேலே உள்ள அந்த பேஸ்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. பட் வெயிட் போட்டதுக்கப்புறம் நல்லாவே நின்றுச்சு. அப்புறம் ஆயில் பாட்டில்ஸுமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. முன்னாடியே அதை க்ளீன் பண்ணி காய வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே ஆயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சம் பெரிய விலாகாக கொடுத்துருக்கேன். ஒரு சிலரை நல்லா போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பெருசாக கொடுத்து. பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.